இது பிஸ்கஃப் கேக்கோட பார்ட் 3 வீடியோ தான். இதில் வந்து நம்ம எப்படி க்ரம் கோட் பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நான் இதுக்கு 1 kg போர்டு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கேக்கை 3 பீஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு லேயரை வந்து நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் சுகர் சிரப் கூட பிஸ்கஃப் ஸ்ப்ரெட்டையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் போல். இந்த சுகர் சிரப் வந்து மெஷர்மெண்ட் வந்து 1/2 கப் சுகருக்கு வந்து பவுடர் சுகருக்கு 3/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட வந்து 1 டீஸ்பூனுக்கு வந்து பிஸ்கஃப் ஸ்ப்ரெட் எடுத்துருக்கிறேன், அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இதில் ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, பைப்பிங் பேக்கில் வந்து க்ரீம் ஃபில் பண்ணும்போது ஓவராக ஃபில் பண்ணிட்டேன். அதனால் நான் கேக்கில் லேயராக க்ரீம் ஃபில் பண்ணும்போது வந்து அது வந்து நான் உள்ளே ப்ரெஷர் கொடுத்தேன்னா அந்த க்ரீம் வந்து வெளியே பிச்சுக்கிட்டு வருது. அதனால் யாரும் இது மாதிரி பண்ணாதீங்க, அது உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். பாருங்கள், இந்த மாதிரி வெளியே வருது. எனக்கு அந்த பைப்பிங் பேக்கை பிடிக்கவும் முடியலை, க்ரீமை வந்து உள்ளே ஃபில் பண்ணவும் முடியலை, அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ கஷ்டப்பட்டு தான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கப்புறம் அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இது கூட வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருப்போம்னே அந்த பிஸ்கஃபை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் ஸ்ப்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது 1 kg கேக்கு. 2 ஸ்பூன் வந்து இதுக்கு போதுமான அளவாக எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அதனால் நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது கூட வந்து நீங்கள் வந்து பிஸ்கட்டோட அந்த க்ரன்ச்சுக்காண்டி அந்த பிஸ்கட்டை நொறுக்கியும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இதில் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் இதையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இதை முடிச்சதுக்கப்புறம் 2வது லேயரை நான் இதுக்கு மேலே வச்சேன். நான் எப்போவுமே லேயர் வைக்கும்போது, ஏன்னா சில டைம் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் மேடு பள்ளமாக கட் பண்ணியிருப்போம். அதனால் வந்து நான் அதை ஈவன் பண்ணுற மாதிரி பார்த்து தான் வைப்பேன். எந்த சைடு பள்ளமாக இருக்கோ அந்த சைடு மேடு பக்கத்தையும், பள்ளமாக இருக்க பக்கத்தில் மேடு சைடு நான் வைக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே வைப்பேன். அப்படி வச்சு, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு கேக் வந்து சரியாமல் ஈவனாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி வச்சு செகண்ட் லேயருமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் லேயர் எப்படி ஃபினிஷ் பண்ணேனோ அதே மாதிரி ஃபில்லிங் கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். செகண்ட் வந்து பிஸ்கஃப் ஸ்ப்ரெட்டை வந்து மெல்ட் பண்ணதை அதில் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையுமே எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்போவுமே ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஓரங்களையுமே வந்து நான் இந்த மாதிரி கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அப்போ அதுலேயும் பள்ளம் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு அந்த க்ரீமால் ஃபில்லிங் ஆகிரும். இதே மாதிரி தேர்ட் லேயரை வச்சு அதுக்கு மேலே ஃபில்லிங் கொடுக்க மாட்டோம். நம்ம வெறும் க்ரீமை மட்டும் அப்ளை பண்ணி சுகர் சிரப்பும் க்ரீமும் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி மேலே இருக்கிற அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குல்லையா, குட்டி குட்டி ஓட்டையாக, அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாமே ஈவனாக வச்சு எடுத்துக்குவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் கோட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். க்ரம் கோட் கொடுத்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது 1 மணி நேரமாக வச்சு எடுத்திங்கன்னா மட்டும்தான் மெயின் கோட் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்டை கிளியர் பண்ணிடுங்க.